என் அன்பு குழந்தையே, பேராவலோடு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்ற தருணம் வந்து விட்டது. என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறவில்லையே என்று மிகவும் கவலையாக இருந்தாய். உன் கவலைகளை போக்குவதற்காகவும் வருத்தங்களை தீர்ப்பதற்காகவும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக கொடுப்பதற்காகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக பேரதிசயத்தை நிகழ்த்தி உன்னை ஆச்சரியப்படுத்தவும் தான் இப்பொழுது நான் வந்து உள்ளேன். நீ நடக்காதோ என்று மிகவும் ஏக்கத்தோடு இருந்த விஷயங்களை இக்கணம் நடத்தி கொடுத்து உன்னை நான் பூரிப்படைய செய்வேன். மங்களகரமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தாமதமான நன்மைகளெல்லாம் இப்பொழுது தடைகளை அகற்றிக்கொண்டு உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. கிடைக்காதா என்று நீ ஏங்கி காத்திருந்த அத்தனை பொருளானாலும் சரி, விஷயமானாலும் சரி, அது இப்பொழுது கிடைக்க பெற்று முழு மனநிறைவோடு முழு திருப்தியோடு உன் வாழ்க்கையை இனி நீ இன்பமாக வாழ்வாய். நடக்கக்கூடாத சில விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருப்பதால் மிகவும் கவலையோடு இருக்கின்றாய். இனி அந்த கவலைகளுக்கு எல்லாம் இடமில்லாமல் நடந்து முடிந்த காரியங்களும் விஷயங்களும் கூட மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை முறை மாறப்போகின்றது. எதற்கெடுத்தாலும் பயந்து போயிருந்த நீ அந்த பயத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு இனி உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு புது நம்பிக்கை துளிர்விடப் போகின்றது. உன்னுடைய பலவீனம் என்ன, அதில் விளையாடி பார்க்கலாம் என்று சிலர் அதை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் உன் பலவீனத்தை எல்லாம் என்னுடைய அருள் கொண்டு நீ பலமாக என்றோ மாற்றி கொண்டிருக்கின்றாய். உன் பலவீனங்கள் அனைத்தும் அழிந்தே போனது. வலிமைகளை பல மடங்கு நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதன் மூலமாக உன் திறமைகளை வளர்த்து கொண்டு நீ வெற்றி காணக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. அதிகப்படியான அன்பை பிறரிடம் செலுத்தினாய், அதனால் ஏமாந்து போனாய். என் அன்பு குழந்தையே, ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. பிறர் மூலமாக நீ சந்தித்த துன்பங்கள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கின்றது. யார் மீது நீ அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தாயோ, எதிர்பார்ப்பு வைத்திருந்தாயோ, அவர்களே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களில் விளையாடி இருக்கின்றார்கள். அன்பை மையமாக வைத்து போலியாக நடந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கூட இப்பொழுது மாறிய நிலையை நான் பார்க்கின்றேன். உன்னிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உன்னிடம் முயலுவதை நான் பார்க்கின்றேன். என் அன்பு குழந்தையே, மனிதர்கள் என்றால் குற்றம் செய்வது, குறைகள் செய்வது எல்லாமே இயல்பான ஒன்று. அவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைத்து அவர்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பையும் இடத்தையும் நாம் நிச்சயம் கொடுக்க வேண்டும். ஆனால் மீண்டும் அவர்களிடத்தில் அதிக நம்பிக்கையை வைத்து ஏமாறக்கூடிய அளவிற்கு இல்லாமல் அவர்களை மன்னித்தருளி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீயும் சற்று உதவியாக இருக்க வேண்டும். உனக்கு நல்லதை செய்து நல்வழிப்படுத்தி உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொடுக்க உனக்கு பக்கபலமாக என்றென்றும் நான் துணை நிற்பேன். உன்னுடைய பலத்தை நீ அதிகப்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். என் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி வருகின்றாய். உன் மீதான தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டிருக்கின்றாய். எல்லா செயல்களுக்கு பின்னாலும் நிச்சயம் நான் இருப்பேன். உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்து கொள்வதற்கு நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். நிறைந்த செல்வத்தையும் அழகான வாழ்க்கையையும் வண்ணமயமான வாழ்க்கையையும் கொடுக்க நான் ஆயத்தமாகி விட்டேன். மாற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் நான் மாற்றி கொடுப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் மீதான பக்தி, உன் மீதான நம்பிக்கை, இவைகளை எப்பொழுதும் சரியாக பார்த்துக்கொள். சோதனை வருகின்றது என்றால் உன் கனவுகளை எல்லாம் அது நிறைவேற்றத்தான் போகின்றது என்று நம்பு. சோதனைகளில் நீ என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு முறை அலசிப்பார். கஷ்டகாலத்தையே நினைத்து கவலைப்படுவதை காட்டிலும் அந்த கஷ்ட காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருமுறை நினைவுபடுத்தினால் அது உன்னுடைய வாழ்க்கை பரீட்சைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் நான் உன் கரங்களில் கொடுத்து மகிழப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ பிறர் மெச்சக்கூடிய அளவில் நிச்சயம் வாழ்வாய். நீ மனம் மகிழும்படியாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே இனி நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே.
உன்னுடைய அன்புக்கு நான் எப்பொழுதும் அடிமை. உன்னுடைய மனம் என்னை எங்கெல்லாம் தேடி அலைகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் நான் காட்சி சுரூபமாக வந்து நிற்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் இங்கு பல திட்டங்களை உன் வாழ்விற்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த திட்டங்களை எல்லாம் சரிவர செயல்படுத்த உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் துணையாகவும் இருக்கின்றது. என் மீதான பக்தி உன்னை நல்வழியில் கொண்டு செல்ல மிகவும் எனக்கு துணையாக வருகின்றது. ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி செய்த செயல்களினுடைய எதிர்வினையை பார்த்தே ஆக வேண்டும். நன்மையை செய்திருந்தால் நன்மையையும் தீமையை செய்திருந்தால் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டிய விதி என்பது எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. முடிந்தவரை பிறருக்கு ஆறுதலாகவும் இன்பத்தை கொடுப்பவராகவும் மகிழ்ச்சியை கொடுப்பவராகவும் நல்லவற்றை செய்பவராகவும் இருந்துவிட்டால் உன் மனதிற்கும் உடலிற்கும் உன்னுடைய வாழ்விற்கும் கூட அது எப்பொழுதும் நலம் நிறைந்ததாக இருக்கும். நாம் செய்த பாவங்களிலிருந்து ஒரு பொழுதும் தப்ப முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது அந்த பாவங்களை செய்வதற்கு அச்சப்பட வேண்டும். உன்னுடைய கணக்கில் பல புண்ணியங்கள் சேர்ந்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். திசைக்கு திசை நேரத்திற்கு நேரம் எப்பொழுதும் என்னையே மூச்சாக நினைத்து கொண்டிருக்கும் கண்டு கொண்டிருக்கும் உன்னுடைய பார்வைக்கும் மனதிற்கும் நான் உன் முன் தரிசனத்தை கொடுத்தபடியே தான் இருக்கின்றேன். கண்ணீர் விட்டு நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து இனி மிகவும் சந்தோஷமாக என் பிள்ளையாக நீ வாழப் போகின்றாய். நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். சாதிப்பதற்கு எதுவுமே இல்லாதது போல ஏன் எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? சிந்தனைகளை எல்லாம் சற்று நிறுத்தி வைத்துவிட்டு செயல்களில் இறங்கு. செயல்பாடுதான் வெற்றியை கொடுக்கும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டாய், போதும். அத்தனையும் சிந்திப்பது மட்டுமே வேலையல்ல, அதை செயல்படுத்த முற்பட வேண்டும். திட்டங்களை அழகாக வகுத்து செயல்படுத்த முற்படுத்த வேண்டும். அதை அழகாக வடிவமைக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்து அதை வெற்றியாக மாற்றும் வரை ஓய்விருக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையாகி நீ பல சாதனைகளை நீ செய்ய போகின்றாய். பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையாக இருந்து பல வெற்றிகளை நீ காண்பாய். உன்னுடைய வெற்றிக்கு தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தடைகளற்று விடும். இனி எந்த ஒரு தடையும் இல்லை நீ வெற்றியை காண. என்னுடைய பிள்ளையாக முழுமையாக மாறிவிட்டாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையையும் நான் பூர்த்தி செய்வேன். நிஜத்தில் உன் கனவுகளை எல்லாம் நான் மெய்ப்பட வைப்பேன். நல்லது நடக்கும்.